90.4 அலைவரிசையில் இது கொங்கு சமுதாய வானொலி. கொங்கு பொறியியல் கல்லூரி வளாகத்திலிருந்து கொங்கு சமுதாய வானொலி 90.4 இப்பொழுது உங்களுக்காக வரவிருக்கும் நிகழ்ச்சி ஆன்றோர்களுக்கான சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே, வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. நமக்கென ஒரு உலகம், நமக்கென ஒரு வாழ்க்கை, வயது கூட வெறும் எந்தா, இங்கு வாழ்க்கையே ஜாலி வந்தா. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி, 25 செய்தோம் புரட்சி, 65 எதற்கு அயற்சி. எழுச்சியோடு ஓடி வாங்க, ஆடலாம் பாடலாம், நம் தனித்திறனை காட்டலாம், பாடல் பாடி மகிழ்ச்சியோடு தலையாட்டலாம். அறிவியல் அறிந்து கொள்வோம், வானியல் தெரிந்து கொள்வோம், விண்வெளியில் கூட வீடு கட்டி வாழலாம். வாருங்கள் 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 தோழர்களே, எங்கள் முதிய தலைமுறையின் புதிய இளைஞர்களே. தள்ளாத வயதை தடை செய்வோம், தளராத மனத்தோடு நடை செய்வோம், 1000 உண்டெங்கு அனுபவங்கள் அள்ளி வழங்கிடுவோம். வாருங்கள் கடமைகளை முடித்த கையோடு உங்கள் கனவுகளை சுமந்து இங்கு வாருங்கள். La 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 இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். இன்றைய நிகழ்ச்சியில் அனுபவ் நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நம்மோடு நேயர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல். வணக்கம், நான் டாக்டர் சேகர் ஈரோட்டிலேருந்து பேசுகிறேன். லிம்பஸ் மெடிக்கல் சென்டர்லேருந்து. இந்த எலக்ட்ரிக்கல் யூஸ் எப்படி ஆகுதுங்கிறத நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்.
மற்றபடி வீட்டில் இருந்தபோதோ இல்லை வந்து டாக்டருங்கிற முறையிலையோ தெரிஞ்ச விஷயத்தை காட்டிலும் எலக்ட்ரிக்கல் உபயோகம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நம்ம அதை வந்து கையாள வேண்டுங்கிறத வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். இதில் நமக்கு கரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துறது, தொழிற்சாலை உபயோகப்படுத்துறது, இப்படி நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். டிவி, ஃபேனு, ஃப்ரிட்ஜு, மிக்சி, அயன் பாக்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். தொழிற்சாலையில் அது வேறு விதமாக போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்டு, டிசி கரண்ட்டு 2 இருக்குது. அதில் அதே மாதிரி பவர்களும் வித்தியாசப்பட்டுவோம். நாம் அதில் வந்து கையாளும் போது நம்ம கேர்லெஸ்ஸாக நிறைய பேர் எப்படின்னா அந்த ப்ளக் பாயிண்ட்டை அப்படியே நேராக கொண்டு போய் கை வைப்பாங்க. அதை வந்து ஈஸியாக கொண்டு போய் பார்த்து அவங்க வந்து சுவிட்சு போடுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம ஈரக்கையில் போய் தொடுவாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. எஸ்பெஷலி லேடிஸ் வந்து மிக்ஸி யூஸ் பண்ணும்போது ஈரக்கையில் அப்படியே தொடுவாங்க, அப்படியே மிக்ஸி போடுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. எந்த கரண்டில் வந்து யூஸ் பண்ணாலும் சரி, எந்த பொருளை யூஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோமோ அது வரையிலும் நம்ம சேஃப்டியாக இருக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம அயன் பண்ணுறோம். அயன் பண்ணும்போது நிறைய பேர் அனுமதிச்சிருப்பாங்க. அயன் பண்ணும்போது அதை இண்டக்ஷன் அடித்து நிறைய பேர் தூக்கி அடிச்சிருக்க இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா கேட்டிருப்பீங்க. ஸோ அப்போ இதெல்லாம் காமனாக நடக்கக்கூடிய விஷயம். அதனால் நம்ம கரண்டில் வந்து பட்டிக்காட்டில் தான் சொல்லுவாங்க, கரண்டில் வந்து நம்ம விளையாடக்கூடாது அப்படிம்பாங்க. அந்த விளையாட்டுத்தன்மை இதில் இருக்கக்கூடாது. எஸ்பெஷலி இப்போ நாம் வந்து எல்லார் வீட்லேயும் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுறது செல்ஃபோன். அந்த செல்ஃபோனில் வந்து நாம் போட்டுட்டு பவர் கம்மியாக தான் இருக்குன்னு நினச்சி போட்டுக்கிட்டே பேசுவோம். சில டைமில் போட்டுட்டு அப்படியே நம்ம பக்கத்தில் வச்சுக்குவோம். நைட்டு போட்டுட்டு இப்போ அப்படியே போட்டுட்டு விட்டுருவோம். அப்போ நிறைய பேர் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், செல்ஃபோனை எடுத்துகிட்டு பேசும்போது வெடிச்சு போச்சு அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வெடிக்கிறதுனா அது மட்டும் வெடிச்சா பரவாயில்ல, அதனுடைய பாதிப்பு நமக்கும் நிறைய பேர் ஃபோட்டோவில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருப்பாங்க, இதை பார்க்கலாம். அப்போ ஏன் கரண்ட்டில் அப்படி யூஸ் பண்ணணும்? தப்பு இல்லையா? அதே மாதிரி போட்டுட்டு பக்கத்துலேயே போட்டு படுக்க வச்சுட்டு இருப்பாங்க, நாம் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும். அதே மாதிரி அது சார்ஜ் அதிகமாக ஏறினதுக்கப்புறம் அது அதிகமாகி வெடிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வெடிக்கிறதுனால திரும்ப அதே மாதிரி தான் அந்த வெடித்து செல்ஃபோன் போனால் போயிட்டு போகுது. நமக்கு வந்து எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குதுங்கிறது தெரிய வரும். அதனால் அந்த செல்ஃபோன் உபயோகங்கிறது வந்து காமனாகி போச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்குது, எல்லாத்துட்டையும் இருக்குது. அப்போ கரண்டில் எவ்வளோ பாதிப்பு வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோமே தவிர மற்றவங்களுக்காக இல்லை. நம்மளுடைய வந்து உயிருக்கு பாதுகாப்பு நாமளே தான், மற்றவங்க யாராலையும் செய்ய முடியாது. இது உங்களுக்கு தேவையான இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போங்க, கேளுங்க, எப்படி கையாளுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நான் அவங்கள்ட்ட வந்து சிம்பிளாக சொல்ல வேண்டியது, ஈரக்கையில் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரையும் ப்ளக் பாயிண்ட்டை வந்து கரெக்டாக எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சி போடுங்க. நம்ம வந்து சுவிட்சு போடும்போது அந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் வந்து டச் பண்ணுங்கள். மற்றபடி நம்ம வந்து கேர்ஃபுல்லாக செஞ்சோம்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது எப்படின்னா நல்ல பாம்பை வளர்த்துற மாதிரி. நல்ல பாம்பை வளர்த்தும் போது அது வந்து விஷமுள்ள பாம்புங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் பாம்பாட்டி எவ்வளோ ஈஸியாக கையாண்டுட்டு இருக்கிறான். அது எப்படி கையாளணுமோ அதே மாதிரி தான் இந்த வந்து கரண்ட்டையும் சரிவர பயன்படுத்தினால் நமக்கு உபயோகப்படும். இல்லைன்னா நமக்கு அது திருப்பி கஷ்டத்தை கொடுக்கும். ஷாக் அடித்தா எவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அந்த நிலைமைக்கு நம்ம போயிடக்கூடாது. நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த யூஸ் பண்ணுங்கள், நலமோடு வாழுங்க. இந்த கொங்கு எஃப்எம்ல இந்த அழைத்து இந்த பேச சொன்னதற்கு அவங்க எஃப்எம் சார்பாக அவங்களுக்கும் சரி நேயர்களுக்கும் சரி மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே, நான் இங்கே ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் வெள்ளோடு அருகில் உள்ள வி மேட்டுப்பாளையம் கிராமத்தில் பாரம்பரிய சித்த மருத்துவர் சத்தியமூர்த்தி பேசுகிறேன். கொங்கு வானொலியில் நிகழ்ச்சிகளை கேட்டு அறிந்து வருகிறேன். அது சமயத்தில் தற்போது சில நாட்களுக்கு முன்பு தேனின் மருத்துவ குணங்களை பற்றி கொங்கு வானொலியில் ஒளிபரப்பு செய்திருந்தார்கள். அதை மிகவும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது. தேனின் சிறப்பம்சங்களை பற்றி நல்லா விரிவாக ஒரு நிகழ்ச்சி செய்திருந்தார்கள். அதில் நான் பாரம்பரிய சித்த மருத்துவர் என்ற முறையில் நானும் இந்த தேனின் மருத்துவ குணங்களை பற்றி சில குறிப்புகளை கூற விரும்புகிறேன். இதில் தேனின் வகைகள் அப்படின்னு பார்த்தா மலந்தேன்,
இத்தாலி தேன், கொசுத்தேன், கொம்பு தேன், அடுக்கு தேன், பெட்டி தேன் அப்படின்னு இத்தனை வகைகள் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு பெட்டி தேன் வந்து நம்ம இந்திய தேனின் இது அடுக்கு தேன் இருக்கு, அந்த அடுக்கு தேன் வகைகளை வந்து பெட்டி தேனில் வச்சு நம்ம மகரந்த சேர்க்கைக்காக தென்னை தோப்புகளிலும் வயல்வெளியிலும் சூரியகாந்தி இந்த பொதுவான நல்ல ஒரு சிறப்பு மலர்கள் உள்ள இடங்களில் வச்சு இந்த மகரந்த சேர்க்கைக்காக வந்து பெட்டி தேன் வந்து வச்சு எடுப்பாங்க. அதில் அந்த பூவினுடைய தன்மையை பொறுத்து அந்த தேன் உபயோகப்படுத்தலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது கொம்பு தேன். நம்ம பாறைகளில், மரப்பொந்துகளில், பாறை சந்துகளில் மரப்பொந்துகள், இந்த மாதிரி கல் சந்து கல் கூட்டுகள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து அந்த தேன்கள் இருக்கும். கொம்பு தேன் வந்து மரங்களில் வந்து அதிகமாக வசதி வருகிறது. அதில் தேன் வந்து நம்ம இந்திய தேன் வகை தான். அது ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ளே தான் வந்து அந்த தேன் போய் சேகரித்து வரும். குறைவாகத்தான் தேன் கிடைக்கும் கொம்பு தேன். அடுக்கு தேன் பாறை சந்தைகளில் அதிகமாக கிடைக்கும். அது அந்தந்த ஏரியாவை பொறுத்து தேனுடைய அடர்த்தி, அந்த நிறம், சுவை, திடம், திக்னஸ், வெயிட் இதை வந்து மாறுபடலாக இருக்கும். கொசுத்தேன் என்பது சிறிய வகை, நம்ம கொசு உள்ள சைஸில் இருக்கும். கொசுத்தேனுடைய இது ஓடக்கல் சுவர்களில் அதிகமாக இதை காணலாம். இது வந்து முருங்கைப்பூ அருகில் உள்ள மலர்களில் அதிகமாக வந்து தேனை சேகரிக்க முடியாது, குறைவாகத்தான் இருக்கும். இது இந்த பேச்சு வராமல் இருக்கும் குழந்தைகளுக்காக வந்து அதிகமாக இந்த கொசுத்தேனே நம்ம பயன்படுத்தலாம், மருத்துவ குணம் வாய்ந்தது. அடுத்தது எல்லா வகையிலையும் சிறந்தது வந்து மலந்தேன். மலை பிரதேசங்களிலே வந்து மலத்தேன் வந்து அதிகமாக கிடைக்கும். இது பலதரப்பட்ட மலையை சார்ந்த பூக்களில் சேகரித்து அதிகமான தூரத்திற்கு இந்த மலம் தேன் பூச்சிகள் சென்று குறைந்தது 10லிருந்து ஒரு 13 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் வரை சென்று அதிகமான தேனை கொண்டு வந்து சேகரித்து வைத்திருக்கும். அதிகமாக மலந்தேன் அதிகமாக கிடைக்கும். ஒரு கூடுகளில் குறைந்தது 30 கிலோ வரை கிடைக்கும். இதில் மருத்துவ குணம் அதிகம் வாய்ந்ததாக இருக்கும். இயற்கையாகவே வந்து தேனின் மருத்துவ குணம், அதாவது நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகம், நேச்சுரலாக இயற்கையாக. இதை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு அதிகம், அதாவது ஜீரணத்தன்மை அதிகம். இரவில் வந்து இதை நம்ம தேனில் சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம், ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். உடம்பு வெயிட்டுகள் போடுறதுக்காக குழந்தைகளுக்கு தேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் இதில் ஊற வைத்து நம்ம பயன்படுத்தலாம். இது வந்து நோய் எதிர்ப்புத்தன்மை ஆற்றல் அதிகம். அடுத்தது இத்தாலி தேன். இந்திய தேன், மலந்தேன் ரெண்டும் கலந்த ஃபார்ம் ஹவுஸில், அதாவது பெட்டி வைத்து பெரிய பெட்டியாக இதை பெரிய ஃபார்மாக வச்சு அவங்க வணிக ரீதியாக இதை என்ன தேவையோ அதற்கு அருகில் உள்ள செடிகளில் அந்த பலதரப்பட்ட ஃப்ளவர்களை கலந்து கொடுத்தா, அந்த பூச்சி கொடுத்து அதன் மூலமாக அந்த தேனை சேகரித்து இத்தாலி தேன் எடுத்து வருகிறார்கள். மலந்தேன், இத்தாலி தேன், கொசுத்தேன், கொம்புத்தேன், அடுக்குத்தேன், பெட்டித்தேன். இதில் சிறந்தது வந்து இதில் மலந்தேன் தான் மருத்துவ குணம் வாய்ந்தது. பயன்படுத்தி பொதுமக்கள் பயன்பெறலாம். கொங்கு எஃப்எம் நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சத்தியமூர்த்தி, பாரம்பரிய மருத்துவர், வெள்ளோடு மேட்டுப்பாளையம். இந்த நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்ம கொங்கு காலேஜ் ஏரியாவிலேருந்து கருக்கங்காட்டு வலசு பகுதியிலேருந்து நான் மூர்த்திங்கிறவர் பேசுகிறேங்க. இந்த எஃப்எம்மில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய கட்டுப்பாடுகளை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. மக்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா வீணாக்கிறதுல நம்ம அதிக அக்கறை காட்டுறோம், சேமிக்கிறதுல துளி கூட நாட்டம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம வீட்டு உபயோகத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முழுமையாக எலக்ட்ரிசிட்டியவே எதிர்பார்க்காம சூரிய ஒளி மூலிமா வரக்கூடிய பவர் கூட நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நிறையா பேர் சோலார் பேனல் மாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எல்லாருமே பயன்பாட்டு கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும்.
இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போ வாகன ரீதியாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா எலக்ட்ரிக்கல் ஸ்கூட்டர்ஸ், பைக்கு, கார்ஸ் எல்லாம் நிறையா வந்துருச்சு. அதுக்கு இந்த சூரிய சக்தியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். டிசியாக உங்களுக்கு கிடைக்கும், அது ஏசியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொழிற்சாலைக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரத்தை வந்து நாம் அதிகபட்சமாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு, வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிசிட்டியை பார்த்திங்கன்னா குறைச்சிக்கலாம். நம்மளுடைய தேவைகளை நம்ம வீணாக்கிற இடத்தையெல்லாம் சரி செஞ்சோம்னா இன்னும் நம்ம தொழிற்சாலைகளுக்கு அதிகபட்ச பவர் கொடுக்கலாம். அவங்களுமே சோலார் எனர்ஜிக்கு மாறிட்டு வந்துட்டுருக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா காற்று மாசுபடுறது, இயற்கை சூழலில் பார்த்திங்கன்னா வெப்பமயமாகிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் பண்ணக்கூடிய சிறு சிறு தவறுகளால் தான் ஏற்படுது. இதை நம்ம தவிர்க்கணும்னா நாம் விழிப்புணர்வோடு இருக்கணும். முக்கியமாக கொங்கு எஃப்எம்மில் சொல்லியிருக்கிற அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி யூஸ் பண்ணுறது, அது எப்படி வந்து இந்த பயன்பாட்டுக்கு இருந்து நாம் சோலார் பவருக்கு மாறுறது அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், எல்லோரும் நன்மையே அடையலாம். டிவியில் தேவையில்லாத நேரத்தில் யாராவது உரம்புற வந்திருந்தாங்கன்னா விட்டு போட்டு போய் வீதியில் நின்று நான் பேசிகிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி டைம்ல விட்டுட்டு போகாதீங்க. யாராவது வந்தாலுமே ஆஃப் பண்ணி வச்சுட்டு வெளியில் போய் பாருங்கள். வீட்டில் 4 ஃபேன் 5 ஃபேன் மாட்டியிருப்பீங்க. அது ஒரே இடத்துல எல்லோரும் உட்காந்துன்னு எதுவாக இருந்தாலும் கூடி பேசி முடிவெடுங்க. அதிகபட்சமாக ஃபேனெல்லாம் இயக்காதீங்க. ஏதோ ஒரு ஃபேனை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா கேம்லாம் விளையாடுறாங்கன்னா டிவி ஆன் பண்ணி அவங்க கையில் ரிமோட் கொடுத்துட்டு போயிடுறீங்க. அந்த குழந்தைங்க விளையாடிட்டே இருக்கும், திடீர்னு தூங்கிடும், அது கண்டுக்க மாட்டீங்க. ஆனால் டிவி பொழுதுக்கு ஓடிட்டுருக்கும். இந்த மாதிரி எல்லாம் மின்சாரத்தை நீங்கள் வந்து தேவையில்லாமல் சேதப்படுத்தாதீங்க. பயனுள்ள வகையில் பயன்படுத்துங்க. வீட்டு உபயோகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எல்லாம் சிங்கிள் பேஸு 3 பேஸு சப்ளை வச்சுருப்பீங்க. மோட்டரை யூஸ் பண்ணுவீங்க. அதை அடிக்கடி இயக்காமல் டேங்கை ஒரு தடவை ஃபில் பண்ணிங்கன்னா அது எத்தனை நாளைக்கு வரும் அப்படிங்கிறத பாருங்கள். தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க. அனாவசியமாக செலவு பண்ணாதீங்க. நீங்கள் அதிகபட்சமாக செலவு பண்ணுறப்போ மின்சாரம் மறுபடியும் செலவழித்து மறுபடியும் டேங்க்கு நீங்கள் நம்ப வேண்டியது வரும். அதனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருந்து எலக்ட்ரிசிட்டியை கொஞ்சம் சேதாரம் பண்ணாமல் மிச்சப்படுத்தி பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் சோலார் பவருக்கு எல்லோரும் மாறிடுங்க. வீட்டுக்கு யூஸ் பண்ணுற லைட் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எல்சிடி, எல்இடி நிறைய எல்சிடி முன்னே வந்துட்டு இருந்தது. இப்போ எல்இடி பல்ப் வந்துருச்சு, அதோட அட்வான்ஸு. உங்களுக்கு லோ பவர் கன்சியூம் பண்ணும், அதிகமாக உங்களுக்கு பவர் லாஸ் ஆகாது. அப்புறம் உங்களுக்கு கரண்ட்டு பில்லும் உங்களுக்கு அது மாதிரி கம்மியான அளவில் தான் வரும். முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் எல்இடி பல்பை யூஸ் பண்ணிக்கங்க. எல்சிடி டிவி இருக்குது, எல்இடி டிவி இருக்குது, அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். இந்த குண்டு பல்பில் 60 வாட்ஸு, டியூப் லைட்டு 40 வாட்ஸு, இதெல்லாம் வாட்ஸ் பவர் ரேட் அதிகம். உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அதனால் அந்த எலக்ட்ரிசிட்டியை வந்து இந்த லைட்டிங், டிவி இந்த மாதிரி இடத்துலையுமே எல்சிடி, எல்இடி இந்த மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பவர் லாஸ் வராது. ஏசி வச்சுருக்கிறவங்க எந்த தேவையோ அந்த இடத்துல மட்டும் ஏசியை யூஸ் பண்ணுங்கள். நைட்டு உங்களுக்கு வந்து உறங்க போகிறப்ப மட்டும் ஏசி யூஸ் பண்ணுங்கள். மதிய டைம்லேயும் பகல் டைம்லேயும் ஏசி போட்டு மின்சாரத்தை வந்து சேதம் பண்ணாதீங்க. ஃப்ரிட்ஜை வந்து கூல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரி மோடில் வச்சுக்கோங்க. அடிக்கடி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அந்த கூலிங்கை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற டைமில் மறுபடியும் அது ஜென்ரேட் ஆகும், மறுபடியும் பவர் லாஸ் ஆகும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து வேலை செய்யுங்க. நன்றி, வணக்கம். கொங்கு சமுதாய வானொலி 90.4 நாம் இதுவரையில் கேட்டது ஆன்றோர்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் ஆன்றோர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சியான அனுபவ். அதாவது இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை என்னும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியால் நிறுவப்பட்ட விஞ்ஞான் பிரசார் என்னும் துறை மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் 60 வயதுக்கும் மேற்பட்ட ஆன்றோர்களை உள் இணைக்கும் புதுமையான சமுதாய வானொலி நிகழ்ச்சி அனுபவ். இந்நிகழ்ச்சியின் மூலம் அறிவியல் துறையில் சாதனை படைத்த ஆன்றோர்களின் அனுபவங்கள் மற்றும் அறிவியல் துறையில் கைதேர்ந்த வல்லுநர்களின் புது அறிவு மற்றும் பொது அறிவுகளை மூத்த குடிமக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் முயற்சியே இந்த நிகழ்ச்சி. நிகழ்ச்சி ஆக்கம், ஊக்கம் மற்றும் வழிகாட்டல் டாக்டர் ஆர் ஸ்ரீதர். வடிவமைப்பு செயலாக்கம் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் டீன் டாக்டர் ஆர் முருகன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு கொங்கு சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் முனைவர் எஸ் மகேஸ்வரன். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது கொங்கு சமுதாய வானொலியில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கக்கூடிய அனுபவ் நிகழ்ச்சியினுடைய கருத்துக்களை நேயர்கள் இதுவரை வழங்கிய தொகுப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு தங்கவேல்.